ஹாய் வணக்கம் மக்களே. இன்றைக்கி என் கையில் ஒன்று இருக்குது. ஸோ அந்த கையில் இருக்கிற ஒன்றை வச்சு பார்க்கும்போது எனக்கு ஒன்று சொல்லணும்னு தோணுச்சு. ஆக்சுவலாக என்ன விஷயம் பார்த்தீங்கன்னா, இது வந்து ஒரு கேபிள், சரிங்களா? இது கேபிள். இந்த கேபிள் பார்த்தீங்கன்னா, இது வந்து இந்த கண்ட்ரோல் கேபிள்னு சொல்லுவாங்க. அந்த கேபிளை, இந்த கண்ட்ரோல் கேபிள் பார்த்தீங்கன்னா, இதில் பாருங்கள் எவ்வளோ ஒயர் இருக்குது பார்த்தீங்களா? உள்ள கிட்டத்தட்ட வந்து 28 கோர்ஸ் ஆஃப் ஒயர் இருக்குது. இதை வந்து நம்ம எப்படி மெர்ஜ் பண்ணிக்கலாம் பார்த்தீங்கன்னா, சேர்த்து பார்க்கலாம் பார்த்தீங்கன்னா, நம்ம நண்பர்கள், நம்ம குடும்பத்தோட ஒத்துமையாக இருக்கும்போது இதுலேருந்து ஒரு கேபிளை கூட நம்ம பிடுங்க முடியாது. இதுலேருந்து ஒன்றை கூட நம்ம பிடுங்க முடியாது. பட் இதுவே இந்த கேபிள்லேருந்து ஃபஸ்ட்டு ஒருத்தர் வெளில போகிறாருன்னு வச்சுக்கோங்க. ஒருத்தரை வெளில எடுத்துடுறேன், ரெண்டாவது ஒருத்தரை பிரிச்சிடுறேன் நான், சரிங்களா? இப்போ மூணாவது ஒருத்தரை பிரிச்சிடுறேன் நான். இப்போ ஒவ்வொருத்தராக நான் பிரிக்கிறேன் நான் இந்த கேபிள்லேருந்து, சரிங்களா? மூணாவது ஒருத்தரை பிரிச்சிடுறேன், நாலாவது ஒருத்தரை எடுத்துடுறேன் நான். இப்படி நம்ம நட்பு வட்டாரத்தையும் நம்ம சொந்தத்தையும் இப்படி ஒன்றா நம்ம பிரித்தோன்னு வச்சுக்கோங்களேன். இப்போது மீதி இருக்கிறது பார்த்தீங்களா, இதை மொத்தமாக நம்ம பிரிச்சிடலாம். ஸோ இதுலேருந்து நான் என்ன சொல்ல வரேன் பார்த்தீங்கன்னா, சிம்பிளுங்க. நம்ம கூடி இருக்கிற வரைக்கும் நம்மளை யாராலையும் அசைக்க முடியாதுங்க. அதுலேருந்து ஒவ்வொரு ஆளாக பிரிஞ்சு போக ஆரம்பித்தாங்க வச்சுக்கோங்களேன், நம்மளை ஈஸியாக உடச்சிடலாம். ஸோ இதெல்லாம் என்ன சொல்ல வரேன்னு வச்சுக்கோங்களேன், எல்லோரும் கூடி ஒத்துமையாக இருங்க. ஒருத்தர் மனசை புரிஞ்சுக்கிட்டு யாரும் காயப்படுத்தாமல் ஒத்துமையாக இருக்கும்போது நம்மளை எந்த ஒரு சக்தியாலையும் பிரிக்க முடியாது. வாழ்க வளமுடன்.